அல் கைதா அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு ஒரு பெரிய அதிர்ச்சியை அதிர்வலைகளை இந்தியா முழுக்க ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவரையிலும் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு ஜிஹாத் அப்படின்னு சொன்ன ஒரு அமைப்பு இப்ப இந்தியாவிலும் அதுக்கான தேவை இருக்கு, இந்தியாவில் அதுக்கான கிளையை தொடங்கி இருக்குன்னு சொல்லி அதோட தலைவர் ஜவாஹிரி அறிவிச்சிருக்கிறார். அதை கண்டிச்சு நீங்களும் கூட ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்கீங்க. இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டு இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு தடையாக நிற்கும் அல் கைதா இயக்கத்தை இந்திய முஸ்லிம்கள் விரட்டி அடிப்பார்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இந்த கண்டனம் எதற்காக அப்படின்ற கேள்வி என்ற அதே நேரத்தில் இப்படி கண்டிச்சுதான் உங்க தேசபக்திய வெளிப்படுத்த வேண்டிய அல்லது உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலைமையில நீங்க இருக்கீங்களா? அதாவது முதலாவதாக அல் கைதாங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனது அமெரிக்கா தான். ஃபர்ஸ்ட் அந்த வரலாறுக்கு பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆப்கானிஸ்தான ரஷ்யாவுடைய ஆதிக்கத்தில் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்ப நஜீபுல்லான்னு ஒரு பொம்மை பிரதமரை வைத்து அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க ரஷ்யாவுடைய ஆக்கிரமிப்புல. அப்ப பனிப்போர் காலம் அது. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பனிப்போர் இருந்த ஒரு காலத்தில் ரஷ்யாவை ஆப்கானில் விரட்டுவதற்காக வேண்டி உசாமா பின் லாடனை கூட்டிட்டு போய் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து இது இஸ்லாத்துல உள்ள ஒரு காரியம்ங்கிற மாதிரி மூலச்சலவை செய்து அவருக்கு அதிகமான ஆயுதங்களை கொடுத்து ரஷ்யா விரட்டுற அளவுக்கு அவங்களை உண்டாக்குனதும் இதுதான் இஸ்லாம் என்று சொன்னதும் அமெரிக்கா தான். அமெரிக்காவால் வார்க்கப்பட்ட இயக்கம் தான் அல் கைதாங்கிற ஒரு இயக்கம். ரஷ்யா விரட்டினாங்க, அவங்க சொன்னபடி ஆப்கான் நடக்கலன்னு இப்ப அவங்க எதிர்க்கலாம். ஆனா இந்த அல் கைதா இயக்கத்தினுடைய அந்த செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டால் முதல்ல அது இஸ்லாத்துக்கு எதிரானது. இஸ்லாமிய அடிப்படையில் போர் செய்வது என்பது ஒரு அரசாங்கத்துக்கு தான் கடமை. ஆயுதம் தூக்குவது மனிதர்களுக்கு கிடையாது. ஒரு கவர்மெண்ட் இருக்கிறதா, அவங்க நபிகள் நாயகம் 13 வருஷம் மக்காவுல இருந்தாங்க, அடி உதை வாங்கி கொண்டிருந்தார்கள், ஆயுதம் தூக்கவே இல்லை. 10 வருட காலம் மதீனாவுக்கு போய் ஆட்சி அமைத்தார்கள். அப்ப எதிரி நாட்டவர்கள் சண்டைக்கு வரும்பொழுது மக்களை காப்பாற்றுறதுக்கு யுத்தம் செய்வாங்க. இந்திய அரசாங்கம் யுத்தம் செய்வதை யாரும் பயங்கரவாதம் சொல்ல மாட்டோம். பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு யுத்தம் செஞ்சு அங்க உள்ள மக்கள் அது பயங்கரவாதம் சொல்ல மாட்டாங்க. ஒரு அரசாங்கம் தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்கு செய்கிற புனித போர் தான் ஜிஹாத். தனி நபர்கள் ஆயுதம் தூக்குறது இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. அப்படி ஒரு கான்செப்ட் இஸ்லாத்துல இல்ல. அப்ப போர்க்களத்தில் அரசாங்கம் செய்ததை இலங்கையில பார்த்தோம். தன் சொந்த நாட்டு மக்கள் மீது அரசாங்கம், அது அரசாங்க படைகள் அவங்களை கொன்றொழிச்சது ஒரு அரச பயங்கரவாதம் அப்படின்ற சொல்லாடல் கூட பயன்படுத்தப்பட்டது அந்த தருணத்துல. அப்ப அந்த மாதிரியான ஒரு இதை நீங்க ஒப்புக்கொள்வீங்களா? நியாயமா இருக்கணும். அது அரசாங்கம் போர் செய்யலாம் என்பது நியாயமான ஒரு உதாரணம். இந்தியா பாகிஸ்தானை ஆக்கிரமித்து பிடித்துக் கொள்வதற்கு சண்டை போட்டு அது அநியாயம் என்று சொல்லுவோம். பாகிஸ்தான் வாலாட்டுது என்பதற்காக வேண்டி பதிலடிக்கு போனா அதை புனித போர்னு சொல்லுவோம். எந்த ஒரு நாடா இருந்தாலும் நியாயத்தின் பக்கம் போரிடுவதற்கு பேர் தான் ஜிஹாத். அப்ப இலங்கை அரசாங்கம் நியாயத்திற்காக அதை செய்திருக்குமே, ஆனால் அதை நம்ம வரவேற்கலாம். நியாயம் இல்லாம அநியாயமா சிவிலியன்களை கொலை செய்த கண்டிப்பா அதை கண்டிக்கலாம். யார் ஆயுதம் தாங்கி போரிட்டார்களோ அவங்களை அழிக்கிறதுக்கு செய்தது 2 விஷயம் இருக்கிறது, ரெண்டும் செய்தார்கள். அப்ப இந்தியாவுல இதை நீங்க கண்டித்து தான் உங்களுடைய மத இதை காட்டிக்கொள்ளணுமா, தேசபக்தியை காட்டணுமாங்கிற கேள்வி. பொதுவாக எடுத்துக்கொண்டால் நாங்க தேசபக்தியில யாரும் குறைந்தவர்களாக நாங்க முஸ்லிம்கள் இல்ல. எவ்வளவு தீவிரம் நடந்தாலும் நாங்க யாருமே எந்த காலத்திலும் ஆதரிச்சதே இல்ல. எவ்வளவு முஸ்லீம் இயக்கங்கள், எங்களுக்கு எதிரான இயக்கங்கள் கூட எடுத்துக்கொள்வோம். யாருமே இந்த செயல் நடக்கும்போது கண்டிப்பா கண்டிச்சிருக்கிறாங்க. இந்த தீவிரவாத செயலில் ஈடுபட்ட யாருக்கும் நாங்க எந்த உதவியுமே செஞ்சது கிடையாது. இப்ப கோவை குண்டுவெடிப்பு வழக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுல அதிகமான பேருக்கு அரசு வழக்கறிஞர் நியமித்தாங்க. அந்த குற்ற வழக்கெல்லாம் முடிந்து போய்விட்டது. அவங்களுக்கு வழக்கறிஞர் நியமிக்க பெரும் பணம் வேணும். இயக்கங்கள்லாம் உதவி செய்திருந்தால், பணக்காரங்க உதவி செஞ்சிருந்தா அரசாங்க வழக்கறிஞர் வச்சிருக்க மாட்டாங்க. அரசு வழக்கறிஞர் வச்சு அவங்க கண்டிப்பா தண்டிக்க தான் படுவாங்க. திறமையான வக்கீலை வச்சு வாதாடினால் குற்றவாளி தப்பித்துக் கொள்ளலாம். நம்ம நாட்டில் அவங்க திறமையான வக்கீல் வைக்காம அரசாங்கம் நியமிக்கிற வக்கீலுக்கு பணம் இல்ல, கவர்மெண்ட்ல நியமிங்கன்னு சொன்ன பிறகு கோர்ட் அவங்களுக்கு வக்கீல நியமித்து அரசாங்க பணத்தில் வக்கீல் வச்சாங்க. அப்ப இது எதை காட்டுதுன்னு கேட்டா, அந்த செயலை நாங்க ஆதரிக்கல, மக்கள் ஆதரிக்கல, நிதி கூட கொடுக்க நாங்க தயாரா இல்லைன்னு காட்டுது. இவ்வளவு தெளிவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட என்ன கருத்து நிலவுகிறது? ஊடகங்கள்லாம் என்ன மாதிரி வருதுன்னா, முஸ்லிம்கள் எல்லாரும் தீவிரவாதிகள் தான். அப்ப எங்களுடைய கண்டனங்கள் பதிவாகிறது இல்ல, நாங்க கண்டிக்கத்தான் செய்கிறோம் என்பது போவதில்லை. ஒட்டுமொத்த முஸ்லிம்களே இந்த செயல்களை ஆதரிப்பது போன்ற ஒரு சித்திரம் தொடர்ச்சியாக உண்டாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அப்ப நம்ம இது வெளிப்படையா நம்மளை எதிர்க்கணும். ஊடகங்கள் வழியாக வரலன்னா சூரட்டிகள் மூலமாக, பேரணிகள் மூலமாக, பிரச்சாரங்கள் மூலமாக இதை கொண்டு செல்ல நாங்க இதை ஆதரிக்கவே இல்லை, இதுக்கு நாங்க எதிரானவர்கள், 1-2 நபர்கள் செய்வதற்கு இஸ்லாம் பொறுப்பு கிடையாது, இஸ்லாம் மார்க்கத்தில் இதுக்கு அனுமதி கிடையாது என்று சொல்லித்தான் காட்ட வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா ஊடகங்கள்ல எல்லாமே முஸ்லீம் ஒரு சம்பவம் நடந்து 5 நிமிஷத்துல இந்தியன் முஜாஹிதுன்னு சொல்லிடுவாங்க.
எந்த தடையும் இருக்காது, உளவுத்துறை சொல்லியிருக்காது, போலீஸ் சொல்லியிருக்காது, எந்த ஆதாரமும் இருக்காது. உடனே ஏதாவது முஸ்லீம் அமைப்புல ஒரு பேரை போட்டு இந்த முஜாஹிதீன் அமைப்பு, அந்த ஜிஹாத் அமைப்பு தான் இதை செய்தது, போலீசாரை சுத்தி வளைத்திருக்கிறார்கள், அப்துல் காதர் இப்ராஹிம் அவர் சுற்றி இப்படி போட்டு கொடுக்கிறார்கள். அது பொய்யது. ஏன்னா ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப சென்னையில ரயில்ல கொண்டு பிடிச்சா இல்லையா, அன்னைக்கு பேர்கள்லாம் போட்டாங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் புலனாய்வு ஆகல, இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங் யாருன்னு தெரியல. அப்ப சென்னையில ஒரு ரயில்ல குண்டு வெடிச்ச ஒரு வாரம் வந்த நியூஸ் என்ன, முஸ்லீம் செஞ்சார்கள் என்று நியூஸ் வந்துச்சு. அப்ப இன்னும் ஒரு வருஷம் ஆகி ஒண்ணுமே இல்ல. அப்ப ஏன் இந்த மாதிரி பரப்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்க சொல்லித்தான் ஆகணுங்க நிலை தள்ளப்படுறோமா இல்லையா? போஸ்டர் மூலமா தான் நாங்க சொல்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்க இதை ஆதரிக்கல. இந்தியாவில் எங்க முஸ்லீம்களை எத்தனை பிரச்சனை இருந்தாலும் எங்களை காப்பாத்து வெளிநாட்டில இருந்து வர வேண்டியது இல்ல. நாங்க இங்க உட்கார்ந்து போராடுவோம். அதுக்காக இங்க ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எங்களுக்கு பாதிப்புகள் இருந்தா கூட எங்களை காப்பாற்ற நீ வர வேண்டிய அவசியம் கிடையாது. அல் காய்தாவோ ஐஎஸ்ஐ இங்க எங்களை காப்பாற்ற தேவையில்லை, காப்பாற்ற முடியாது. நாங்க எங்க நாட்டில் இருந்து கொண்டு எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ சட்டப்படி ஜனநாயகப்படி நாங்க செய்வோம். அந்த நிலையில் தான் இங்க உள்ள முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அதை காட்டுவது தான் சுவரட்டி. இல்ல, முஸ்லீம்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்கல, பயங்கரவாத செயல்களுக்கு இந்திய முஸ்லீம்கள் உடன்பட மாட்டார்கள் சொல்றீங்க. ஆனா வரிசையாக நடந்த பல்வேறு குண்டுவெடிப்பு சம்பவங்கள், பயங்கரவாத செயல்கள் அப்படின்னு வரும்போது எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை ஆதரிக்கவில்லை. ஆனால் பயங்கரவாத செயல் தொடர்பாக கைது செய்யப்படக்கூடியவர்கள் பெரும்பாலும் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் அல்லது எல்லோருமே முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சங் பரிவார் அமைப்புகள் மூலமாக வைக்கப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டை நீங்க நிராகரிச்சிருவீங்களா? ஒண்ணுமே உண்மை இல்லைன்னு நிராகரிச்சிருவீங்களா? அறவே உண்மை கிடையாது. ஏன்னு கேட்டா, இப்ப பயங்கரவாதத்தில் ஈடுபட்டாங்கன்னு கைது செய்யப்படுறாங்க இல்லையா, அசிமானந்தா யாரு, பிரக்யா சிங் சாமியார் அவங்க யாரு, பெண் சாமியார் பிரக்யா சிங், அது மாதிரி சுவாமி அசிமானந்தா இப்பதான் ஜாமீன்ல வந்திருக்காரு. முந்தா நாள் ஒரு வருஷம் உள்ள இருந்தாரு. இவங்களெல்லாம் நான்டட்டு, மாலேகான் இந்த குண்டு வெடிப்புகள்ல சம்பந்தப்பட்டவர்கள். அது நடந்த உடனே முஸ்லீம்களை கைது பண்ணாங்க. பிறகு அதுக்கு தனியா ஒரு அமைப்பை போட்டு, எஸ்ஐடி அது ஒரு அமைப்பு நினைக்கிறேன், அந்த அமைப்பை போட்டு மகாராஷ்டிரா அரசாங்கம் விசாரணை நடத்திய பிறகு குற்றவாளிகள்லாம் யாரும் அவங்க கிடையாது, இந்த பிரக்யா சிங் சாமியார் தான் உருது பிரசவங்களை அடிச்சு அந்த இடத்துல விநியோகம் பண்ணிவிட்டு வண்டியில குண்டு வைக்கிறதுக்கு அவர் தான் காரணம்னு சொல்லி அந்த டூ வீலர் சிக்கிய பிறகு அதனுடைய சேஷன் நம்பரை எடுத்து அது எங்க விநியோகப்பட்டது, யார் பேர்ல வாங்கப்பட்டது, ஏன்னா அசிமானந்தா அந்த பிரக்யா சிங் சாமியார் குஜராத்தில் உள்ள அந்த மடத்துக்கு வாங்கியிருக்குன்னு கண்டுபிடித்து அதனுடைய புலனாய்வை கண்டுபிடிச்சாங்க. ஆனா இது உலகத்துக்கு போகல. ஒரு நாள் செய்தியாக சின்ன செய்தியாக வந்ததே தவிர, அப்ப ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டார்கள், பிறகு முஸ்லீம் அல்லாதவர்கள் செஞ்சு முஸ்லீம்களை பழி போட்டார்கள் என்பது வருகிறது. அதே மாதிரி வெளிநாட்டு தீவிரவாதிகள் மாட்டப்படுறதை எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு கூட ஒருவர் மாட்டிருக்கிறார். நேற்று அவர் முஸ்லீம் கிடையாது, இலங்கையிலிருந்து வந்த ஒருத்தர் சொல்லி போட்டிருக்கிறாங்க, அவர் முஸ்லீம் கிடையாது. அதுக்கு முந்தைய ஒருத்தர் போன வாரம் மாட்டினாரு, மகேஷ் பூபதி அவர் பேர்ல ஒருத்தர் மாட்டினார், அவர் முஸ்லீம் கிடையாது. அப்ப நாட்டு ரகசியங்களை காட்டி கொடுக்கிறதா கைது செய்யப்படுறதுலயும் முஸ்லீம் அல்லாதவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவன் பயன்படுத்துவான், முஸ்லீம் பயன்படுத்த மாட்டான். முஸ்லீம் அல்லாதவர்களை தான் சந்தேகப்பட மாட்டாங்க. அதனால பாகிஸ்தான்காரன் பயன்படுத்துறதுனா முஸ்லீம் அல்லாதவர்கள் விலைக்கு வாங்கி தான் நாட்டு ரகசியத்தை எடுக்கிற அவனுக்கு சாதகமானது. அப்படி இருந்தும் கூட எங்களை தீவிரவாதிகள் நாட்டுக்கு எதிரானவர்கள் தான் சித்தரிக்கிறார்கள். இந்தியாவில் மிக முக்கியமானது 93 மும்பை குண்டுவெடிப்பு, அதற்கு பிறகு 98 கோவை குண்டுவெடிப்பு. இப்ப நீங்க முஸ்லீம்கள் பயங்கரவாத செயலே ஈடுபடல அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா இதுல கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையா? இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்லை. எல்லாமே முஸ்லீம்களுக்கு தான் சொல்றேன். முஸ்லீம்கள் சில பேர் செஞ்சிருக்கிறான், செஞ்சு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோவை குண்டு இழப்பு முஸ்லீம் இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது ஒரு கலவரத்தினுடைய எதிர்வினை என்று சொல்லிக் கொண்டாலும் அது செஞ்சது முஸ்லீம்கள் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப நாங்க அப்படி செய்ததெல்லாம் முஸ்லீமா இருக்காங்கிறாங்கல்ல, மாட்டியவர்கள் எல்லாம் முஸ்லீமா இருக்கிறார்கள். அக்ஷரத்தம் கொண்டு வெடிப்பு என்னாச்சு? முஸ்லீம்கள் தான் குஜராத் கோயில்ல அக்ஷரத்தம் கொண்டு வெடிப்பு பிரபலமானது, அதை முஸ்லீம்கள் செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அப்ப கீழ் கோர்ட்டு மேல் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது செய்யல, அது பொய்யாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், இந்த எல்லா முஸ்லீம் விடுதலை செஞ்சுட்டாங்க. அப்ப முஸ்லீம்கள் அல்லாதவர்களும் இந்த குண்டு வெடிப்புகள்ல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், சமமான அளவுக்கு விட கூடுதலாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் மீடியாக்கள்ல சொல்லப்படல. இப்ப இதுவரைக்கும் ராணுவ தளபதிகள் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதுல அவங்க கர்னல் புரோஹித் அது மாதிரிலாம் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்ப முஸ்லீம்கள் சில பேர் ஈடுபடுவதை எல்லா முஸ்லீம் ஈடுபடுவது போன்ற ஒரு தோற்றம் உண்டாக்கப்படுகிறது. நீங்க வரிசையா லிஸ்ட் போட்டு மொத்த குண்டுவெடிப்பு வழக்க எடுத்துக்கிறீங்க, அதுல யார் யாருக்கு அப்படி காட்ட வேண்டும். எல்லா மதத்துக்காரர்களும் அவங்க தங்கள் பாதிக்கப்படும் போதும் செய்யறாங்க, முஸ்லீம்கள் மேல பழி போடுவதற்காகவும் செய்கிறார்கள். புனித போர்ன்றதும் ஜிஹாத்ன்றதும் இஸ்லாத்தை நிறுவுறது அப்படின்ற மதம் சார்ந்த ஒரு விஷயமா தான் அது இருக்கு. எங்களை பாக்குறவங்க தீவிரவாதியா பாக்குறாங்க, வாடகைக்கு வீடு கிடைக்கிறது இல்ல, வேலைக்கு செஞ்சாலும் நீக்கிறாங்க, முஸ்லீம் தான் நீக்கிறாங்க. இப்ப செய்யற காரணத்தினால எல்லா முஸ்லீம்களையும் சந்தேகத்தோட பாக்குறாங்க.